ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வென் டயக்ராம் ரிலேட்டட் கொஷின். வென் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் இதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் அது. சரி, இப்போ இதில் என்ன கொஷின் சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு அசோசியேஷனை இங்கே வந்து டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இஃப் ஒன் கிளாஸ் பிலாங்ஸ் டு த செகண்ட் கிளாஸ் வைல் த தேர்ட் கிளாஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டூ. சரி, இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா? சரி, என்னென்ன எடுத்துப்போம் அப்படின்னா டாக்டர்ஸ்னு ஒரு கிளாஸு, அப்புறம் ஹியூமன் பீயிங்னு ஒரு கிளாஸு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேட்ஸ்னு ஒரு கிளாஸ். ஓகே, டாக்ஸு, ஹியூமன் பீயிங் அண்ட் கிளாஸ் கேட்ஸு. சரி, இது எப்படி டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணலாம்? சரி, இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாமா? ஸோ டாக்டர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? தே ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இவங்க வந்து டாக்டர்ஸ், இவங்க வந்து ஹியூமன் பீயிங்ஸ். சரி, கேட்ஸ்ன்னு மூணாவது ஒரு கேஸ் இருக்குது. இந்த டாக்கும் ஹியூமன் பீயிங்க்கும் கேட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்போது இவங்க வந்து டெஃபினெட்லாக இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க, சரியா? ஸோ இப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஆல் டாக்டர்ஸ் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஹியூமன் பீயிங். கரெக்டாக? ஆல் டாக்டர்ஸ் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். பட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் do not come under the category of doctors. ஓகே, ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் டாக்டர் வர முடியாது. எல்லா டாக்டர்ஸும் ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம், பட் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் டாக்டர் கண்டிப்பாக வர முடியாது. அண்ட் கேட்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டாக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் பீயிங். ஓகேவா? இந்த கேட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இது வந்து இண்டிவிஜுவலாக வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இந்த கேஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறேன். இஃப் ஒன் கிளாஸ் பிலாங்கிங் டு த செகண்ட் கிளாஸ், ஒன் கிளாஸ் belonging to the second class while the third class is entirely different from the two. Okay, but the third class வந்து பார்த்தீங்கன்னா that is not dependent of the other two classes. ஓகே, ரெண்டு கிளாஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணும். இது வந்து ஒரு கேஸு. சரி, நெக்ஸ்ட்டு டூ செப்பரேட் கிளாஸஸ் பிலாங் டு த கிளாஸ் ஆஃப் தேர்ட். டூ செப்பரேட் கிளாஸஸ் பிலாங்கிங் டு த கிளாஸ் ஆஃப் தேர்ட். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஃபர்னிச்சர் அப்படின்னு ஒரு எலிமெண்ட், ஓகே, கேஸு. டேபிள் அப்படின்ற ஒரு கேஸு, அண்டு சேர் அப்படின்ற ஒரு கேஸு. சரி, இதை நம்ம எப்படி டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணலாம்? சரி, இங்கே பாருங்கள், ஒரு பெரிய சர்க்கிளு. ஓகே, இந்த சர்க்கிள் தான் வந்து ஃபர்னிச்சர். சரி, இதுக்குள்ளே ரெண்டு ஸ்மால் சர்க்கிள். ஓகே, ஒன்று வந்து டேபிளு, இன்னொன்று வந்து சேர். சரி, இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுது? இங்கே பாருங்கள், நோ டேபிள் கேன் பி சேர். ஓகே, டேபிளுக்கும் சேருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அண்ட் ஆல்சோ நோ சேர்ஸ் கேன் பி டேபிள். ஓகே, சேரும் டேபிள் கிடையாது, டேபிளும் சேர் ஆக முடியாது. இது ரெண்டும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகே, பட் போத் த டேபிள் அண்ட் சேர் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஃபர்னிச்சர். ஓகே, இந்த டேபிள் அண்ட் சேர் வந்து எந்த கேட்டகரி கீழே வரும்? ஃபர்னிச்சர் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே தான் வரும். ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு அசோசியேஷனை நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். Two separate classes belong to the class of third. Two separate classes, அதாவது table and chair, belonging to the class of third class, that is the class of furniture. ஸோ அதை பிலாங் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனை நம்ம இப்படி டயக்ராமேட்டிக்காக நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் வென் டயக்ராமில் சில அசோசியேஷன் எப்படி வந்து டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னும் நிறைய வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய அசோசியேஷன் ரூலை டயக்ராமேட்டிக்காக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பை.